அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கே உரித்தாகும். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது, அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீது அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ்வின் அருளால் 9 ஆண்டு காலம் தொடர்ந்து தஃசீர் நடந்து 4 வாரங்களை தாண்டி இருக்கிற இந்த சூழலை எண்ணி பார்க்கிற போது அன்பு சகோதரர் ஜாஃபர் சாதிக் நூரியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தேர்ந்தெடுத்துக் கொண்டான் என்றுதான் அர்த்தம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுடைய இல்மை கபூல் செய்தருள்வானாக. ஊருக்கும் உலகத்திற்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவரை ஹிதாயத்திற்கு காரணமாக ஆக்கி தந்திடுவானாக. தஃசீருக்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தேர்ந்தெடுத்ததை போல, உங்கள் ஊருக்கு தேர்ந்தெடுத்ததை போல எங்கள் மண்ணின் மைந்தன் எங்கள் ஊருக்கும் அல்லாஹ் அவரை தேர்ந்தெடுப்பானாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய எல்லா நாட்டங்களையும் நிறைவேற்றி தருவானாக என்று துஆ செய்தவனாக. அன்பிற்குரியவர்களே, இந்த குர்ஆன் சார்ந்த விளக்கம் இந்த சமூகத்திற்கு எவ்வளவு முக்கியம்? இது சார்ந்து சில செய்திகளை உங்களோடு நான் பகிரப் போகிறேன். என்னுடைய இந்த நிகழ்வை 10 செய்திகளாக பிரித்துக் கொள்கிறேன். முதலில் இந்த குர்ஆனை பார்ப்பதால் என்ன கிடைக்கும்? ஒவ்வொரு பொருளையும் பார்ப்பதனால ஏதாவது கிடைக்கவே இல்லையா? குர்ஆனை பார்ப்பதால் என்ன கிடைக்கும் என்றால் சொர்க்கம் கிடைக்கும். ஓதுறதெல்லாம் இல்லை, சும்மா அப்படி விரிச்சு பார்த்தாலே சொர்க்கம். காரணம் என்ன தெரியுமா? குர்ஆனை பார்ப்பது இபாதத், இபாதத்திற்கு கூலி ஜன்னத். குர்ஆனை பார்ப்பது வணக்கம், வணக்கத்திற்கு கூலி சொர்க்கம். பார்த்தாலே, குர்ஆனை பார்த்தாலே சொர்க்கம். இன்றைக்கு நம் சமூகம் ரமலானில் மட்டுமே குர்ஆனை பார்க்கிறது. மற்ற நாட்கள் எல்லாம் மூடி வைக்கிற அவலம் தான் இன்றைக்கு நம் சமூகத்தில் நடக்கிறது, இல்லையா? குர்ஆனை பார்த்து அதை விளக்குகிற ஆற்றலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹஜ்ரத் பெருந்தகைக்கு வழங்கி இருக்கிறார். இதை நியமமாக்கி தருவார்கள். நான் அடிக்கடி சொல்லுகிற செய்திகள் ஒன்று மாணவர்களுக்கு, குர்ஆனை பார்த்தாலே சொல்லுமா அப்படின்னு கேட்கும் போது இவர்கள் அடிக்கடி சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிற இந்த தஃசீரை ரூஹுல் பயானிலே ஒரு செய்தி எழுதுகிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்பொழுதுமே அல்லாஹ்வை சோதிப்பார்கள். உலகத்தில் அல்லாஹ் தான் எல்லாரையும் சோதிப்பான். ஆனா அல்லாஹ்வையே மூசா சோதிப்பார். நபிமார்களிலேயே கொஞ்சம் வில்லங்கமான நபி நபிகள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், சிக்கலான நபி. அதனாலதான் பனு இஸ்ரவேலர்கள் இன்னைக்கும் யூதர்கள் ரொம்ப சிக்கலா இருக்காங்க. அந்த நாட்டுக்கு ஆசிரியர் பேர் என்ன தெரியுமா? சிக்கல். நாட்டினுடைய நாணயத்திற்கு பேரு சிக்கல். அல்லாஹ்விடத்திலேயே மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், ரப்பே நீ ஏனடா தூங்குவதில்லை என்று. அல்லாஹ்ட்டே கேள்வி கேட்க அல்லாஹ் சொல்லுவான், நான் தான் சோதிச்சு பழக்கம். மூசா, நீயே என்னை சோதிக்கிறாயா? கையிலே பாட்டிலை எடுத்துக் கொண்டு நீ என்றான் அல்லாஹ். மூசா அலைஹிஸ்ஸலாம் கையில பாட்டிலை தூக்கிக் கொண்டு நிற்கிறாங்க. 1 நாள், 2 நாள், 3 நாள், 72 மணி நேரம் நின்ற என்ன தூக்கம். தன்னை அறியாமலேயே ஒரு சொக்கு சொக்கினார்கள். கை நடுங்கியது, பாட்டில் கீழே விழுந்து உடைத்து போனது. அல்லாஹ் கேட்டா, கையில வச்சிருந்த பாட்டில் என்ன ஆச்சுன்னா, அல்லாஹ் நீ ஏற்ற ஒரு ஆளாக பாட்டில் கீழே விழுந்து உடைந்து விட்டது. அல்லாஹ் சொன்னான், உலகம் என்ற பாட்டிலை நான் என் கையில் வைத்திருக்கிறேன். நான் தூங்குனா உலகம் உடைஞ்சு போயிடாத, நான் தூங்குனா உலகம் பிரசன்னாயிடாத. ரப்பே அழகான விளக்கப்படாதே. என்ன ஒரே ஒரு கேள்விதான் ரப்பே, என்ன மூசா கேட்க போகிறாய்? சொர்க்கத்தை படைத்தாய், ஓகே, நரகத்தை ஏனெல்லாம் படைத்தாய்? உன் ஸ்டேட்டஸுக்கு நரகம் தேவையா? உன் படைப்புகள் தானே. உன்
படைப்புகளை நரகத்தை ஏனடா நீ படைத்தாய்? அல்லாஹ் சொன்னா மூசா மீண்டும் என்னையே சோதிக்கிறாயா? அதனால கோதுமைகளை பயிர் செய்து மூட்டையிலே அடுக்கி வைத்தான். இந்த தடவை அல்லாஹ் தப்பிக்க கூடாதுன்னு சொல்லி கோதுமைகளை எல்லாம் பயிர் செய்து மூட்டை மூட்டையாய் அடுக்கி வைத்தார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்டா, நான் சொன்ன மாதிரி செஞ்சியா மூசா? செய்து விட்டேன். மூட்டை மூட்டையாக அடுக்கி வைத்திருக்கிறேன். அல்லாஹ் கேட்டா, அந்த பதறுகளை எல்லாம் என்ன செய்தாய்? அந்த சருகுகளை எல்லாம் என்ன செய்தாய்? அதெல்லாம் வீட்டில் வச்சிருக்க முடியுமா? குப்பையில் போட்டு விட்டேன். அல்லாஹ் சொன்னான், மனிதர்களிலும் சில பதறுகள் இருக்கிறார்கள். தொழுவுனா தொழுக மாட்டான், நோம்பு நோம்பு வைக்க மாட்டான், பெற்றோர்கள் கவனினா கவனிக்க மாட்டான். இந்த பதறுகளை எல்லாம் நான் எவ்வளவுக்குள் வைக்க முடியுமா? அதற்காகத்தான் குப்பையாக சொர்க்கத்தை அல்ல நரகத்தை படைத்திருக்கிறேன். அல்ல அற்புதமான வழக்கம். என்ன ஒரே கேள்வி என்ன மூசா கேட்க போற? ஒரே ஒரு நாள் நான் அல்லாஹ்வா இருந்து நீ மூசாவா இருந்தா என்னிடத்தில் நீ என்ன கேட்பாய்? அல்லாஹ் அப்படி ஒரு நிலை இருந்தால் இடத்தில் நான் ஆரோக்கியத்தை கேட்பேன் என்பான். அல்லாஹ்வுக்கு ஞாபகத்திலேயே பிடிச்சமான ஞாபகம் ஆரோக்கியம். கடைசியில் மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த கேள்வி கேட்கறதெல்லாம் இருக்கு மூசா. அல்லாஹ் கேள்வி எல்லாம் இல்லை, சொர்க்கவாசியை நான் பார்க்கணும். அல்லாஹ் சொல்லுவான், மதியன் நகரத்திற்கு செல், ஒரு பெண்மணி இறந்து குப்பையில் கிடப்பாள், அவர் சொர்க்கவாசி. மதியனுக்கு சென்றார்கள், பார்த்தால் ஒரு பெண்மணி இறந்து கிடக்கிறாள், குப்பையிலே கிடக்கிறாள். குப்பையிலே கிடக்கிற பெண்மணிக்கும் சொர்க்கத்திற்கும் என்ன சம்பந்தம்? மக்களிடத்திலே கேள்வி. மக்களிடத்திலே போய் கேட்டால் மக்கள் சொல்லுவார்கள், தௌராத் வேதத்தை இந்த பெண்ணுக்கு ஓத தெரியாது, பார்த்து அல்லாஹ்வின் வேதம் என்று சொன்னார். தௌராத்தை பார்ப்பதற்கே சொர்க்கம் இருக்கிறது என்றார். குர்ஆனை பார்த்தாலே சொர்க்கம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்திருக்கிற பெரிய வாக்கியம். ஆனால் இந்த உம்மத் இந்த குர்ஆனை ஒரு நாள் எத்தனை முறை பார்க்கிறது? ஆனால் நாம் குர்ஆனில் இதயத்திலேயே குர்ஆனை மீண்டும் கொண்டு சதா போதிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆபில்களை கொஞ்சம் நாம் எண்ணி பார்க்கிறோம். அல்லாஹ்வின் தேர்ந்தெடுப்பு இல்லையா? ரெண்டாவது, குர்ஆனை ஓதினார், பார்த்தாலே சொல்றான், ஓதுனார். வதுல் வர்தகி வதுல் வர்தகி வதுல் வர்தகி. பெருமானார் சொல்லுகிறார்கள், ஓதுங்கள் உயருங்கள், ஓதுங்கள் உயருங்கள். துபாய்க்கு போனவங்க யாராவது இருக்காங்களா? ஏரியாவோட நிறைய பேர் இருப்பீங்க இல்லையா? நூர்ஜர் துபாய் ஒரு 160 மாடி கட்டி இருக்கிறார். உலகத்திலேயே உயரமான கட்டிடம். சொர்க்கத்தை யாரும் வர்ணிக்க முடியாது, கற்பனைக்கு எட்டாதது அது. நாம ஒரு கற்பனை செஞ்சோம்னா 6666 மாடி. ஒரு மாடியிலிருந்து இன்னொரு மாடிக்கு போறதா இருந்தா ரிமோட் செக்ஷன் என்ன தெரியுமா? ஒரு 1001 போயிடலாம். ஹாஃபிதுல் குர்ஆன் 6666 மாடியில் இருப்பாங்க. ஆயத்தை ஓட ஓட மேல போயிட்டே இருப்பாங்க. இந்த அரவத்தை கேட்கணும், எனக்கு 10 சூறா தான் தெரியும் அப்படின்னா ஒரு 50 மாடி வரைக்கும் போகலாம். அதுவும் தெரியலையா? கீழே படுத்துக்கிட்டு பார்க்கலாம். 6666 மாடி கீழே படுத்துக்கிட்டு தான் பார்க்கலாம் இல்லையா? இவ்வளவு ஓதுக்கள் உயர்ந்த ஒரு மனிதனுக்கு சொர்க்கத்தில் அந்தஸ்து கூட்டப்படுவது எதனால்? சொர்க்கத்தில் அந்தஸ்து கூட்டப்படுவது என்பது ஆயத்துக்களால் தான், குர்ஆனால் தான் ஒரு மனிதனுக்கு அந்தஸ்து கூடுகிறது. இந்த குர்ஆனை ஓதினால் ஒரு எழுத்துக்கு 10 நன்மை பெருமானார் சொன்னாங்க. நன்மையின் வேல்யூ என்ன? நம்ம நிறைய நன்மன் கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஒரு அரசு அதில் அளவு கொடுக்க முடியுமா? நன்மையை நிறுத்து கொடுக்க முடியுமா? நன்மை என்று தனியாக பேச வேண்டும். சில நன்மைகள் பாவத்தை அழிக்கும், சில நன்மைகள் அந்தஸ்தை உயர்த்தும், சில நன்மைகள் வியாபாரத்தை பெருக்கும், சில நன்மைகள் குடும்பத்தில் நிம்மதியை தரும். இப்படி நன்மைகளே பல படிக்கிறது இருக்கிறது. குர்ஆன் ஓதுனால் எந்த நன்மை? குர்ஆனை ஓதுகிற இந்த நன்மை இருக்கிறதே, அது இருக்கிறதே, அல்லாஹ் அக்பர், சொர்க்கத்தை தீர்மானிக்கிற நன்மை. மிஸ்காத்தில் ஒரு அழகான ஹதீஸ் வரும், ரொம்ப அழகான ஆறாம் வாசகர் சூரத்துல் ஆறாம் குர்ஆன்ல இருக்கா இல்லையா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையிலே ஹவுசிங் யூனிட் கட்டி வைத்திருக்கிறார். ஹவுசிங் யூனிட்
இவங்களுக்கு சொர்க்கமும் கொடுக்க முடியாது, நரகமும் கொடுக்க முடியாது. ஏன்னா நன்மை பாதி தீமை பாதி சரியாக இருக்கிறது. இது மாதிரி கோடிக்கணக்கான பேர் இருப்பாங்க. ஒரே ஒரு நன்மை கிடைத்தால் சொர்க்கம் சென்று விடலாம். என்ன பாடுபடுவார் தெரியுமா? பிள்ளைகளை எல்லாம் பெற்றோரிடத்தில் செல்வார்களாம். எனக்கு உலகத்துல வாழும்போது அங்க இடம் வாங்கி வச்சீங்க, இங்க இடம் வாங்கி வச்சீங்க, கல்யாணம் பண்ணீங்க, அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, படிக்க வச்சீங்க, பாப்பா ஒரு நன்மை, பாப்பான்னு ஒரு போப்பா. அதான் முடியாது. உலகத்திலேயே என்ன முடிஞ்சு போச்சுப்பா, இங்க கொடுக்க முடியாது. பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்திலே ஓடி வருவார்கள். உனக்கு என்னென்ன செஞ்சிருக்கேன், படிக்க வச்சேன், கல்யாணம் பண்ணி கொண்டேன், என்னென்ன செஞ்சிருக்கேன், ஒரே ஒரு நன்மை. அதை உலகத்திலே கொடுக்கறதில்லை. பிறகு எங்க ஆக்கிரத்துல பெற்றோருக்கு தரப்போகிறார் இல்லை என்று சொல்லி விடுவான். உற்றார்கள், உறவினர்கள், நண்பர்கள் எல்லோரும் இல்லை என்று சொல்லி விடுவார்கள். ஒரு நல்ல கிடைக்காது. அந்த ஹதீஸ் தொடர்கிறது. ஒரு ஆளுக்கு ஒரே ஒரு நண்பர், அவன் நரகவாசல் முடிவு செய்யப்பட்டு விட்டான். நீ நரகத்துக்கு போடா, ஒரு நன்மை வச்சுட்டு நரகத்துக்கு போவானே, அதை யாருக்காவது தர்மம் செய்து விடலாம் என்று இந்த ஒரு நன்மையை நான் தர்மம் செய்கிறேன். அடுத்த நாளிலிருந்து ஆராய்ச்சிகள் அத்தனை பேர்கள் ஓடி வருவார்கள். எனக்கு ஒரு கோடி பேர்கள் ஓடி வருவார்கள். யாரோ ஒருத்தருக்கு ஒரு நன்மை கொடுத்துருவாங்க. உடனே அல்லா கேட்பான், இந்த இடத்திலே தர்மம் செய்தவன் யாரா? அவனை பொறுத்து சொர்க்கத்தில் போடுறது. அதனால நாமெல்லாம் முடிவு செஞ்சிருக்கிறாரு. நானும் உள்ள பாவத்தை செஞ்சுட்டு ஒரு நன்மை மட்டும் வச்சுட்டு போயிடலாம். சொல்லலாம். அல்லா யாருக்கு அவர்களுக்கு வழங்குகிறார். ஒரு நன்மை என்பது சொர்க்கத்தை தீர்மானிக்கிறது. நன்மை சாதாரண சொர்க்கத்தை தீர்மானிக்கிற நன்மை என்றால் ஒவ்வொரு நாளும் குர்ஆன் ஓதுகிற பழக்கங்கள் முன்னோர்களிடத்தில் இருந்தது, பரக்கத்து இருந்தது, நிம்மதி இருந்தது, சந்தோஷம் இருந்தது, ஒற்றுமை இருந்தது, பாக்கியம் இருந்தது, எல்லாம் இருந்தது. இன்றைக்கு அந்த பழக்கம் போன காரணத்தினால், தொலைக்காட்சிக்குள்ளே இந்த சமூகம் நுழைந்த காரணத்தினால் நிம்மதி போனது, பரக்கத் போனது, குடும்ப ஒற்றுமை போனது, சந்தோஷம் போனது, எல்லாம் நுழைந்தது. அதனால கடந்த காலம் கடந்ததாக இருக்கட்டும், வருகிற காலங்களில் ஒரு நாளைக்கு ஒரு முதுவாக ஊற்றி ஓடப்பட 30 நாட்களில் ஒரு குர்ஆன் முடிக்கிற பழக்கத்தை கையாள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கபூல் செய்திருப்பானாக. ஓத தெரியலங்கிற பேரே இளைஞர்கள், பெரியவர்கள், இல்லையா, பெண்கள் யாருக்குமே இருக்கக்கூடாது. எல்லாரும் ஓதக்கூடியவர்களாக வாழ வேண்டும். அதற்கான ஏற்பாடுகள் அத்தனையும் கையில் வைத்திருக்கிறார்கள். இல்லையா, ஓத தெரியல, மேலத்தாரர்கள் ஓத தெரியாத ஒருவர் கூட இல்லை என்று தெரிவிக்கிறார். அல்லாஹ் அக்பர். கவலை தான் உருவாக்கும். கவலைப்பட்டார் ஒரு சிலரின் கவலை பெரிய பெரிய உருவாக்கும். அப்துல்லாஹி சர்ஹபீன்னு ஒருத்தர் இருந்தார். ஒரு வித்தியாசமான மனுஷன். மனிதர்கள் நிறைய பேர் வித்தியாசமான. அவர் என்னன்னா கடை வாங்கி தர்மம், ஆட்சியன்னா கடை வாங்கி தர்மம். இப்படியே ஊர் ஃபுல்லா கடை வாங்கி தர்மம் பண்ணிட்டு சக்கராத்த ஆழ்த்த பண்டு கிடக்குறேன். எல்லாரும் காசு கொடுத்தாங்கன்னா சேர்ந்து போட்டு உட்கார்ந்து இருக்கிறேன். ஒரு காசை திருப்பி கொடுப்பாடா மோட்டா போடுவாரா, ஒரு காசை திருப்பி கொடுப்பாடா மோட்டா போடுவாரா, இப்படியே எல்லாம் முகத்தை பார்க்க வேண்டியது. கொஞ்சம் அவர் இருக்கிறத பார்த்துட்டு 4 பேர் பேச வேண்டியது. கொஞ்ச நாள் இருப்பார், எப்படியாவது கொடுக்கணுமே. இந்த நேரத்தில் ஒரு பையன் தட்டு நிறைய அல்வா கொண்டு வரும். தட்டு நிறைய அல்வா ஒன்னே ஒரு சக்கராத்து ஆள கொடுத்தாரு அந்த பையனோட. அந்த பையன் என்னங்க பெரியவரே, இவங்க எல்லாத்துக்கும் அல்வா கொடுத்த எல்லாத்துக்கும் அல்வா. அந்த பையனை வச்சா பெரிய கூட்டமா இருக்கு, துண்டு துண்டா போட்டு கொடுத்துருவோம். ஒரே பையன் பெரியவர்கள் தட்ட காரணம் காசு கொடுங்க. தட்டு முடிந்து விட்டது, துண்டு கொடுங்க. பெரியவர் சொன்னார், தம்பி அதுக்காக தாண்டா இத்தனை பேர் உட்காந்துருக்கிறாங்க. ஒரு இருக்கை காலியாக இருக்கிறது, நீ போய் இருந்து கொண்டு ஒரு சீட் காலியாக அழுகிறான், அடிக்கிறான், அழிக்கிறான், கத்துறான், குழப்புகிறான். இந்த நேரத்தில் ஒரு பெரியவர் வந்து பணம் கொடுத்தார். எல்லோருக்கும் பணம் கொடுக்கப்பட்டது, அந்த சிறுவனுக்கும் பணம் கொடுக்கப்படுகிறது. அப்போ ஒருத்தர் கேட்டார், என்னங்க நாடகம், இத்தனை பேர் உட்கார்ந்துருந்தோம், ஒன்றும் வரலையே, திடீர்னு பணம் வந்திருக்கேன். அந்த பெரியவர் சொன்னார், நீங்கள் எல்லாம் பணத்தை கொடுத்து விட்டு கவலைப்படவில்லை.
அந்த சிறுவன் கவலைப்பட்டதா அவனுக்கும் பலன் கிடைத்தது, உங்களுக்கும் கிடைத்தது. இன்னைக்கு இவ்வளவு பெரிய பள்ளி, யாரோ ஒருவரின் கவலை, அதனால் அவருக்கும் பயன், மற்றவர்களுக்கும் பயன். ஒரு பள்ளிக்கூடம் நடக்கிறது, யாரோ ஒருவரின் கவலை, அவர்களுக்கும் பயன், மற்றவர்களுக்கும் பயன். அதற்குடைய ஒரு கவலை சேலத்தில் இருக்கிற யாரோ ஒருவரின் கவலை. வீட்டிலே ஒருவர் கவலைப்படவில்லை என்று சொன்னார், அந்த வீடு உருவாகாது. இதை போன்று எனக்கு குர்ஆன் ஓதத் தெரியவில்லை என்று கவலைப்படுகிறது, அது 1000 கவலைதான் உருவாகும். ஓதத் தெரியவில்லை என்ற கவலை மாபெரும் நிகழ்வை இந்த கவலை உருவாக்கி கொடுத்துவிடும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆனை உதவுகிற, அல் குர்ஆனை ஓதுகிற நன்மக்களாக அல்லாஹ் அனைவரையும் ஆக்கிடுவாங்க. குர்ஆனை பார்த்தா தெரியும், படிச்சா அந்தஸ்து உயரும். சரி, குர்ஆனை கேட்ட இதா குர்ஆன் குர்ஆன் ஃபஸ்தமிஉ லஹு வஅன்சித்து லஅல்லக்கும் துர்ஹமூன். டிவில சேனல் ரிமோட் அடுத்த உடனே 432 டிவி சேனல் பாருங்க. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லாமல் உலகத்திலே மனிதனால் வாழ முடியாது. ஒரே ஒரு நாள் ரஹ்மத் இறங்கவில்லை என்றால் இந்த மனிதன் நடிப்பு விடுவான். உலகத்திலே தோன்றி இருக்கிற 1,24,000 நபிமார்களும் அல்லாஹ்விடத்திலே கேட்டது ரஹ்மத். அது இல்லையா? அநியாயம் செஞ்சுட்டேன், என்ன மன்னிச்சு எனக்கு நீ ரஹ்மத்து செய்யவில்லை என்றால் நான் கஷ்டமாயா இல்லையா? நூகனை அல்லாஹ்விடத்திலே ரஹ்மத்தை கேட்டிருக்கிறார் இல்லையா? நான் சொல்ற ரஹ்மத்தை நீங்க வேற ரஹ்மத்தை எங்க வீட்டுல நான் அப்படின்னு அந்த ரஹ்மத்துக்கு வந்துடக்கூடாது. அன்புக்குரியவர்களே, உலகத்தில் இருக்கிற எல்லா நபிமார்களும் ரஹ்மத்தை கேட்டார்கள். அந்த ரஹ்மத் இந்த உம்மத்திற்கு எதிர வைத்திருக்கிறார் தெரியுமா? குர்ஆனை கேட்டால் ரஹ்மத். குர்ஆனை கேட்டால் அல்லாஹ் அக்பர். ரமலான் வரப்போகிறது. ரமலான் ஆசா தொட வைக்க போகிறார்கள். யாராவது ஒருத்தர் கை தூக்கி சொல்லுங்களே பார்க்கலாம். ஆனா தயவு செஞ்சு விட்டுருவோம். ஏன்னா நான் முழு குர்ஆனையும் கரெக்டா கேட்டேன் அதுல அப்படின்னு சொல்றதுக்கு ஆள் இல்லை இன்னைக்கு சமுதாயத்துல. கேட்டா தொழுகையில நின்ற உடனே ஊர்படா உள்ளத்துக்குள்ள வருது. சாதாரண நினைவாடு வெளியில இருந்தாலும் உள்ளமெல்லாம் பள்ளிவாசலுக்குள்ள இருக்கும். நம்ம நிலைமை என்னன்னா உள்ள இருந்தாலும் உள்ளமெல்லாம் வெளியில இருக்கும். இதுதான் நம்முடைய நிலையாக இருக்கிறது. அது அல்லாஹ் இந்த ரமலானிலே குர்ஆனை கேட்கிற நன்மக்களாக நாம் மாறி போக வேண்டும். ஆனா இன்னைக்கு நம்ம சமுதாயத்தினுடைய நிலை எப்படி இருக்குன்னா, 2 கொட்டா கத்தியை இழுத்து வச்சு குடிச்சுட்டு அது நோன்பு இருக்கிற நேரத்துல, துவா கபூலாகிற நேரத்துல 5-6 வடையை தூக்கி பிச்சு போட்டு ஊர்ல வடை, ஊராத வடை, சமோசா, அது இதுன்னு 4-5 சர்பத்து காலத்துல எல்லாத்தையும் நோன்பு கொடுக்கிறவர் அடிக்கிற அடி 3 நேரத்தையும் ஒரே நேரத்தில் முழுங்கிட்டு மகரிப் தொழுகைக்கு போய் நின்னா ருக்கு யாராவது ஒழுங்கா செய்யறாங்களான்னா இல்ல, தலை மட்டும்தான் அல்லாஹ் கம்மியல்லாம் அல்லாஹ் சரி குடிச்சாச்சு இல்ல. மகரிப்புக்கு பிறகு போய் இனி நாஸ்தா ஒரு 4-5 புரோட்டாவை கூட போட்டு அதை செரிக்க வைக்கிறதுக்காக தராது 20 செரிச்சுங்கிறதுக்காக வந்து உள்ள ஏற்போம் அதற்கு எடுத்து கொடுக்குற மாதிரி முன்னாடி வீட்டு யாரும் விடுறது இல்லையா? அஜரத்துக்கு ஏதோ 1800 மாதிரியே பல பேர் பல ஆப்காத்திற்குரிய தொழுகையை இந்த ஏற்பு கிடக்கு ஒரு மாதிரியா தொழுகை முடிச்ச உடனே அதுக்கு பின்னாடி சும்மா இருக்கிறது இல்லை. வாழைப்பழம் 2 உள்ள வச்சு அமுக்கி தீயை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் சகர் சாப்பாட்டு போய் படுக்கிறதே 12. சகர் சாப்பாட்டிலே பறக்கத்து இருக்கிறது என்று 100 மணி பணப்பண எல்லாத்தையும் வைக்கிற போட்டு அமுக்கி சீக்கிரம் பகிர தொழுதுட்டு மனப்பாம்பு பறக்க மாறி திரண்டு மாலையில் எழுந்திருக்கிற போது குளிர்ச்சி அப்பத்தோடு என்ன நோக்கா என்ன நோக்கா? அன்புக்குரியவர்களை நாம் வைத்திருக்கிற நோன்பு என்ன நோன்பா? குர்ஆனை பசியோடு கேட்டால் அது பதில் உள்ளது. அந்த நிலையை அல்லாஹ் மனிதனுக்கு உருவாக்கி தருவார். முழுமையாக இந்த ரமலானிலே குர்ஆனை கேட்டு
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வருஷம் ஒருத்தர் நின்று வணங்கினா எவ்வளவு நன்மையோ அது கொஞ்ச நேர சிந்தனையில் இருக்கிறது. அப்ப குர்ஆனை சிந்தியுங்க. நம்ம என்னைக்கா சிந்திச்சோம்னா விஞ்ஞானம் குர்ஆனுக்குள்ள இன்னும் நுழையவே இல்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வதை பார்த்தா ஏற்கனவே சொன்ன விஷயத்தை நான் சொல்லல, இனிமேல் கண்டுபிடிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது. ஜின்னை பற்றி குர்ஆன் ஒரு சூறாவே சொல்கிறது. இந்த விஞ்ஞான ஜின்னுன்னா என்னன்னு கேட்குது, ஜின்னுன்னா என்னன்னு கேட்குது. விஞ்ஞானம் தொட்டு பார்க்காத 1000 விஷயங்களை குர்ஆன் சொல்கிறது. மனிதன் இன்னொரு மனிதனை உருவாக்குவான் குர்ஆன் சொல்கிறது. ஆனா வல்லாஹு அஹ்ஸனுல் காலிகீன், அழகான முறையிலே உருவாக்கும் ஆற்றலை அல்லாஹ் தன் கைவசம் வைத்திருக்கிறார். மற்றவன் உருவாக்கத்தில் ஃபெயிலியர் இருக்கும், ரப்பின் உருவாக்கத்தில் ஃபெயிலியர் இருக்காது. அஹ்ஸனுல் காலிகீன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன விஞ்ஞானம் இதுக்குள்ள வரவே இல்லை, மலக்குகள் குறித்த விஞ்ஞானம் வரவே இல்லை. அல்லாஹ் என்று வானவீதிகளை பேசுகிறான். 7 வானம் 7 பூமி என்று அல்லாஹ் பேசுகிறான். வானமே இல்லை என்று இன்றைக்கு விஞ்ஞானம் பேசிக் கொண்டிருக்கிறது. ஏதோ இன்னும் இந்த விஞ்ஞானிகளே நுழையவில்லை. இந்த குர்ஆனை இன்றைக்காவது சிந்தித்தோமா, தஃபக்குர் செய்தோமா, ஆய்வு செய்தோமா? பெருமானார் ஒரு கிராமவாசி வந்து சொன்னானா, நான் அரபியில தான் எனக்கு கேட்டிருக்கிறேன். இந்த கிராமவாசி ஒரு கிராமவாசி எவ்வளவு ஆய்வு செஞ்சிருக்கிறாரு, பிஹெச்டி. அரபியின் முபின் தெளிவான அரபியில இறங்கிட்டு சொன்னா 4 வார்த்தை அரபி. இந்த கிராமவாசி பெருமானார் கேட்டாங்க, என்ன 4 வார்த்தைன்னு கேட்டாங்க. இல்ல சிங்கம் அப்படிங்கிறதுக்கு அரபுகள் பயன்படுத்துகிற வார்த்தை என்பார்கள், அசல் என்பார்கள், சிங்கம் என்பார்கள், லவன்பர் என்பார்கள். ஆனா குர்ஆனிலே கஸ்வரா என்று ஒரு வார்த்தை வருகிறது. கஸ்வரா இது அரபிகள் பயன்படுத்துற வார்த்தை இல்லை. பெருமானார் 2வது என்ன கேட்டாங்க, கிண்டல் செய்வதற்கு அரபுகள் எக்ஸபு என்பார்கள். கிண்டல் எஸ்தஹ்சிபு என்ற வார்த்தையை, தஸ்தஹ்சிபு என்ற வார்த்தையை குர்ஆன் பயன்படுத்துகிறது. இது அரபுகளுடைய பழக்கத்திலேயே இல்லை. பெருமானார் 3வது என்னன்னாங்க, ஒரு விஷயத்தை பெரிதுபடுத்துவதற்கு கபீர் என்பார்கள், அல்லாஹ் அக்பர் என்பார்கள். குப்பார் என்ற அரபுகள் சொன்னதே இல்லை, ஆனால் குர்ஆன் சொல்லுகிறது. குப்பார் என்ற வார்த்தையை பெருமானார் 4வது என்னன்னாங்க, ஆச்சரியத்தை காட்டுவதற்கு அரபிகள் அஜீப் என்பார்கள். ஆனால் குர்ஆன் உஜாப் என்று சொல்கிறது. அரபுகள் இந்த வார்த்தையை உஜாப்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறதே இல்லை. இப்ப 4 வார்த்தை அரபுகள் பயன்படுத்தாத வார்த்தையை குர்ஆன் பேசுகிறது. அதனால குர்ஆன் அரபி பேசுகிறது. இந்த கிராமவாசி பெருமானார் சில நேரத்தில் ரொம்ப அழகான முடிவெடுப்பார். ஒன்று பேசுகிற கிராமவாசி கேள்வி கேட்டு இன்னொரு கிராமவாசி வந்தார். புனை போட்டத்தினுடைய பொருளை பிரித்துக் கொடுக்கவில்லையா? நிறைய கனிமம் கொண்டிருக்கிறது, பிரித்துக் கொடுக்கவில்லையா? பெருமானார் இந்த கிராமவாசிகளுக்கு டென்ஷன் அதிகமாக. உங்களை பார்த்தா சொன்னேன் பிரித்து கொடுக்கலையா? பெருமானார் அந்த கிராமவாசிக்கு பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு. யா இப்னு கஸ்வரத்தின் ஆரா, யா இப்னு கஸ்வரத்தின் ஆரா, அத்தஸ்தஹ்சிபு பி அன்த குத்தாரி இன்னஹு லஷைஉன் முஜாப். எந்த 4 வார்த்தை அந்த 4 வார்த்தைகள் பேசிட்டு இருக்கிறேன். அரபு சிங்கத்தின் மகனே, யா இப்னு கஸ்வரத்தில் ஆரா, என்ன கிண்டல் பண்றியா? உன்னோட வயசுல பெரியவர், உன்னோட வயசுல பெரியவர், நபிமார்களிடத்திலிருந்து இப்படி மோகம் இருப்பது ஆச்சரியமான செய்தி.
ரசூல்லா சொன்னாங்க, அதான் ஒரு கேள்வி. அன்புக்குரியவர்களே, குர்ஆன் குறித்து எவ்வளவு ஆய்வு. ஆனா இன்னைக்கு நம்ம சமுதாயம் குர்ஆனை குறித்து ஏதாவது ஆய்வு செய்ததா? கொஞ்சம் சிந்தித்தோமா? குர்ஆனை ஆய்வு எடுத்தோமா? எல்லா அதிர்மார்கள்ட்ட இருக்க வேண்டியது வசையார சொல்ல 2 வசியத்தின் மேல் இருக்கிறது, வசியத்தின் மேலையும் இருக்கிறது. அந்த 2வது 3 மாதம் அற்புதமான கருத்துக்களை கொண்டது. அதுல ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் இடத்திலே ஒரு சிறுவன் செல்வான், 9 வயது சிறுவன். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் இடத்திலே செல்வான். போனவன் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் பெரிய பெரிய அறிஞர்களை கொலை செய்தவர், மோசமான ஆள். இவன் போய் அறிஞரை போது அத்தத்தஹிதுன மஸானிகள் அல்லக்கும் தஹ்லுதுன். என்ன ஹஜ்ஜா, இந்த அரண்மனையிலே இந்த கோட்டையிலே நீ அமர்ந்திருக்கிறாயே, நிரந்தரமா இங்க இருக்கலாம்னு நினைச்சிருக்கிய? உங்க அத்தா இங்கதான் உட்கார்ந்து இருந்தாரு, கபரிஸ்தானுக்கு போயிட்டாரு. உங்க தாதா இங்கதான் உட்கார்ந்து இருந்தாரு, கபரிஸ்தானுக்கு போயிட்டாரு. ஹாதிஹி குபூர் ஹாதிஹி குசூர். அங்க கபரிஸ்தான் இருக்கு, இங்க கோட்டை இருக்கிறது. இங்க இருந்தவங்க அங்கதான் போறாங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையா நடந்துக்கும் என்று திருவசனத்தை ஓத ஹஜ்ஜாஜ் 9 வயசு பையன். அவன் சொல்றதை பார்த்தா ஆச்சரியப்பட்டு ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப், என்னடா தம்பி ஹஃபில், என்ன ஹாஃபில் ஹாஃபில் சொல்றாங்கல்ல, என்னடா தம்பி குர்ஆனை மனனம் செய்திருக்கிறாயா என்று கேட்க வந்தது கோபம். ஹஃபில் என்ன பாதுகாத்து, குர்ஆனை பாதுகாக்கிறாயா? ஏற்கனவே பாதுகாப்பா தானே இருக்கு, நான் என்ன பாதுகாக்கிறதுக்கு? ஏற்கனவே பாதுகாப்பா தானே இருக்கு. அடுத்த வார்த்தையை ஹஜ்ஜாஜ் போட்டார், ஜமாஅத்துல் குர்ஆன், தம்பி எனக்கு குர்ஆனை ஒன்று சேர்த்து கொடுக்கிறாயா? ஹஜ்ஜாஜை பார்த்து சொன்னா, அதெல்லாம் பிரிச்சா கிடக்குது, ஏற்கனவே ஒன்றா தானே இருக்கு, நான் என்ன ஒன்று சேர்த்து கொடுக்கறதுக்கு? என்ன தம்பி, அப்ப இஸ்தல் குர்ஆன், குர்ஆனை எனக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறாயா? நவுது பில்லாஹ், அது என்ன முதுகுக்கு பின்னால இருக்கிறது, நான் வெளிப்படுத்துவதற்கு ஏற்கனவே வெளிப்படையா தானே இருக்கு. அப்ப அக்கத்து குர்ஆனை எடுத்து நீ தீர்ப்பு சொல்கிறாயா? ஏற்கனவே தீர்ப்பா தானே இருக்கு, நான் என்ன சொல்றதுக்கு? ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் ஆடி போய், தம்பி வேற என்னடா சொல்றது, நீயே சொல்ற, குர்ஆனுக்கு தேர்தல் போட்டவர் நீயே சொல்லு தம்பி என்று சொல்ல, அந்த சிறுவன் அழகாக சொன்னான், அப்ப அவுஐதல் குர்ஆன், உள்ளம் என்ற பாத்திரத்திலே குர்ஆனை எவ்வளவு தேக்கி வைத்திருக்கிறான். அவன் பயன்படுத்துற வார்த்தையே ரொம்ப அற்புதமான வார்த்தை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம வீட்டுல ஒவ்வொரு பொருளையும் வைக்கிறதுக்கு ஒரு இடம் வச்சிருப்போம் இல்லையா? முட்டையை எங்க வைப்போம்? லாக்கர்லையா? ஃப்ரிட்ஜ்ல வைப்போம். மசாலா சாப்பாடு அலமாரியில வைப்போம். ஆமாட்டி சமையல் அறையில வைப்போம் இல்லையா? நகையை அலமாரியில வைப்போம், செருப்பை வெளியே வைப்போம். ஒவ்வொரு பொருளையும் வைப்பதற்கு ஒரு இடம் இருக்கிறது. குர்ஆனை வைப்பதற்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்த இடம் எது தெரியுமா? இந்த குர்ஆனை வைப்பதற்கு குர்ஆனின் ஆழம் எவ்வளவு, குர்ஆனின் ஆழம் எவ்வளவு அளக்க முடியுமா? விளக்க உரை சொல்லி முடிக்க முடியுமா? ஆழத்தை அறிய முடியாத குர்ஆன், அதை வைப்பதற்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்த இடம் உள்ளம். உள்ளத்தின் ஆழத்தை யாராவது அறிந்திருக்கிறீர்களா? அளக்க முடியாத உள்ளத்திலே அல்லாஹ் குர்ஆனை வைத்திருக்கிறார். இந்த சின்ன பையன் சொன்னான், அப்ப அவுஐதல் குர்ஆன், உள்ளம் என்ற பாத்திரத்தில் குர்ஆனை எவ்வளவு சேர்த்து வைத்திருக்கிறாய் என்று கேட்டார். ஹஜ்ஜாஜ் ஆடி போய் 99 கேள்வி கேட்டாங்க. என்னென்ன கேள்வி தெரியுமா? ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுக்கு ஏற்பட்ட சந்தேகம், இந்த குர்ஆனுக்குள்ள எவ்வளவு விளக்கம் இருக்கிறது தம்பி, குர்ஆனிலேயே 5 ஆயத்தில் ஆழம் எல்லா வசனமும் பிரமாண்டமானதா, மனுஷனால் கொண்டு வர முடியாது. குர்ஆனிலே பிரமாண்டமான வசனம் எது? அந்த சின்ன பையன் அலட்டிக்காம சொன்ன ஆயத்துல் குர்சின்னா, ஆயத்துல் குர்சி ஃபீஹி 50 கலிமா, ஃபீ குல்லி கலிமத்தின் 50 பரக். இதுல 50 வார்த்தைகள் இருக்கிறது, ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளும் 50 பரக்கத் இருக்கிறது. நம்ம ஆளுகளுக்கு பரக்கத்துனா என்னன்னு தெரியாது, லாட்டரி சீட்டுக்கு தான் பரக்கத்துன்னு வச்சிருக்கிறான் நம்ம ஆள் பேர் இல்லையா? இந்த சேலத்தில் ஒரு ஆள் வச்சிருக்காரு பரக்கத்து லாட்டரி, இதை அடிச்சா பரக்கத்து விழுந்துடும். பரக்கத்து லாட்டரி நல்லா பாதுகாக்க
ஆயத்தில் குருசி அந்த எல்லா சட்டத்தையும் அடக்கி கொண்ட மாலிக்கும் என்ன வசனம் கேட்டேன். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அந்த சின்ன பையன் சொன்னா ஒவ்வொரு ஜுமாவில ஓடுறாங்கல்ல, ஒவ்வொரு ஜுமாவில மூணு விஷயத்தை எல்லாம் எழுதுறான், மூணு விஷயத்தை எல்லாம் தடுக்கிறான். அந்த மொத்தமும் முழு இஸ்லாமும் இதற்குள்ளான் இருக்கு. முழு இஸ்லாமை உள்ளடக்கிய வசனம் உடனே ஐயாயிரத்தி ஆதரவு குர்ஆனிலே ரொம்ப நீளமான வசனம் இருக்கு. நீளமான வசனம் அமையாமல் வித்தாளர்கள் பெயரையா அமையாமல் வித்தாளர்கள் சட்டையா ஒரு ஆண்களவுக்கு நன்மை செய்தால் அதற்கான தீமை கிடைத்துவிடும், ஆண்களவு தீமை செய்தால் அதற்கான தண்டனை கிடைத்துவிடும். அஜாஜனை கேட்டுவே வர்றாரு. கேட்டு வந்து சொர்க்கவாசிக்கு ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? சொர்க்கத்திலே சாப்பிடுவார்கள், குடிப்பார்கள், நல்லா சாப்பிடுவான். இங்க நம்மால பிரியாணி சாப்பிட்டோம்னா அரை மணி நேரத்திலே பாத்ரூம் போடணும் இல்லையா? ஆனா நல்ல சாப்பிடுவான், குடிப்பான். சொர்க்கத்திலே மலம் திறம் கழிக்க மாட்டான். அவர்களுக்கு பூமியில் உதாரணம் சொல்ல முடியுமா? சின்ன பையன் 9 வயசு பையன் சொன்னா ஏன் சொல்ல முடியாது? தாயின் வயிற்றிலே வாழுகிற குழந்தை சாப்பிடும், குடிக்கும், மலம் திறம் கழிக்கும். அசந்து போவார். இது எப்படி உனக்கு முடிந்தது? என் தாய் எனக்கு சொல்லிக் கொடுப்பது என்றார். அப்ப குர்ஆனினுடைய விளக்கத்தை தெரிந்து கொள்வதற்கு ஓராளம் விளக்கத்தை இந்த தஃசீர் வகுப்புகளில் அமர்ந்து குர்ஆனை சிந்திக்க ஆரம்பிப்போம். இந்த சிந்தனை எவ்வளவு உருவாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது தெரியுமா? அல்லாஹ் அக்பர். ஒரு ஆளு ஒரு அம்மா கறிக்கடை பக்கத்துல பழக்கடை வச்சுட்டு பார்த்துருக்காங்க. ஒரு அம்மா அந்த அம்மாவை பிடிச்சு போச்சு அனுபவம். உடனே அந்த அம்மாவை பார்த்து வச்சிருக்கிறான். கறிக்கடை வச்சிருக்கு. சில விஷயங்கள் ரொம்ப சொல்ல முடியாது. அந்த அம்மா உன்னை மாதிரி பொறுக்கி இருக்கலாம் நான் கிடைக்க மாட்டேன்டா. நல்லவன் செய்வர்களுக்கு மட்டும்தான் குர்ஆனிலேயே விளையாடி இருக்கிறார். அல்லாஹ் குர்ஆனை சிந்தித்தால் குர்ஆன் வணக்கத்தை விடுகிறார். சரி, அஞ்சாவது குர்ஆனை அமல் செய்தார். அதுக்கு முன்னாடி குர்ஆனை மனனம் செய்தார். குர்ஆனை மனனம் செய்தார். அல்லாஹ் தஆலா 2-3 எத்தனை மக்கள் இருக்கிறாங்க? ஏதோ நான் வந்து பயன் பண்ணிட்டு போகிறோம் அல்ல. இந்த ஊரில் பல ஆப்பிள்கள் 10 வீடுகள் என்ன ஒரு ஆப்பிள் 10 சேர்த்து 10 குடும்பத்தை சொல்லுங்க. எத்தனை பேராக இருக்கணும்? 10 வீட்டுக்கு ஒரு ஆப்பிள். இன்ஷால்லா முயற்சி பண்ணலாமா? கொஞ்சம் தைரியமாக தான் சொல்லுங்களேன். இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கு படித்துக் கொண்டே இவ்வளவு கொண்டுகிற மக்கள் மிக்க நிறைய மதரசாக்கள் உருவாக்குங்கள். நீங்க படிக்க வைக்க வேண்டாம்னே சொல்லலை. டாக்டர் ஆக்குங்க, இன்ஜினியர் ஆக்குங்க. அல்லாஹ் அக்பர். சிங்கப்பூர்ல ஹசன் ஹாஜியா என்ற ஒரு இருக்கிறார் ஜாயின் பண்ணதுக்காக. எல்லாம் பார்த்தா டாக்டர், இன்ஜினியர், எல்லாம் இன்ஜினியர் எல்லாமே வந்தமாங்க. ஞாயிற்றுக்கிழமை அவர் வீட்டுக்கு கொண்டு வந்துறாங்க சிங்கப்பூர்ல. என்னடா எல்லாரும் வாரம் போயிடறாங்கன்னு பார்த்தா எல்லாம் ஆசாக்கள் வந்து தௌர் கொடுத்துட்டு பானங்களை திரும்ப பார்த்து விட்டு சென்று விடுகிறாங்க. குர்ஆனை மனனம் செய்தால் 10 நரகவாசிகளை விடுதலை செய்தார். நரகத்திற்கு சொந்தமானவங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இன்னைக்கு ஜெயிலில் இருக்கிறவனை எவனாவது ஊழல் செய்ய முடியுமா? நான் போய் ஜெயிலுக்கு சொல்லி அவனை ஊழல் செஞ்சிருக்கேன். அதுவும் சில பேர்களுக்கு வெயிலே கிடையாது. கவர்னர்
அவுரங்கசீபின் பேரன் இளவரசர் வந்து சொல்றாரு, அப்பா உங்க பேரை உங்க பேரை 2-3 நாள் கழிச்சு உங்க பேரை சொல்றேன், நீங்க கண்டுக்கவே இல்லையே. அவுரங்கசீப் பாதுஷா சொன்னாங்க, என் பேரை தாத்தா எங்கே என்று அழைக்க மாட்டான், ஆப்சாவினுடைய அத்தா எங்கே என்றுதான் அழைப்பான், தகப்பன் எங்கே என்றுதான் அழைப்பான். அன்றைக்கு அரண்மனையை விட்டு இறங்கினார்கள். 2 ஆண்டு அரண்மனைக்கு வரவில்லை. 2 வருஷம் அரண்மனைக்கு வரல. 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து சொன்னார், பாப்பா நானும் ஆப்பிலும் கூட ஆனான். அவுரங்கசீப் பாதுஷா அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே ஊர் முழுக்க விருந்து கொடுத்தார்கள். அல்லாஹ் அக்பர். நான் கொடுக்கிற விருந்து என் தப்பு என்னை சந்தேகப்படுத்துவதற்கு முன்னால் ஒன்றுமே இல்லை. அன்புக்குரியவர்களை என்னை பார்க்கிறார். மகாபீர் குர்ஆனை உருவாக்க வேண்டாம். 6ஆவதாக இந்த குர்ஆனுக்கு உதவி செய்தார். அதனுடைய நன்மையை மற்ற எல்லாத்துக்கும் நன்மையை கணக்கில் போட்டலாம். 1க்கு 10, 1க்கு 100, 1க்கு 700, 1க்கு 7000, 1க்கு 7 லட்சம் நன்மை கணக்கிட முடியாத நன்மையை எல்லாம் எதற்கு வழங்குகிறார்கள்? யார் ஒரு ஆப்பிளை உருவாக்குகிறார், ஒரு குர்ஆனை மனனம் செய்தவரை யார் உருவாக்குகிறார்களோ அதற்கான நன்மை தீரவே உடனுக்குடனே கூலி கிடைக்க வேண்டும். 2 காரியத்துலதான் உடனுக்குடனே கூலி. ஒன்று, பெற்றோர்களை நீங்கள் சரி செய்யுங்கள். உடனுக்குடனே இந்த உலகத்திலேயே இன்னொன்று, அல்லாஹ் அக்பர், ஆஃபீல்களை சரி செய்யுங்கள். ஆஃபீல்களை உருவாக்குங்கள். ஷக்கீபுல் பல்கி ரஹ்மத்துல்லாஹி ஒருத்தர் வந்தார். சாப்பாடு மனைவி பிள்ளைகள் எல்லாம் சாப்பாட்டை ஒதுக்கி கொடுக்குறாங்க. சாப்பிடலாம் தம்பி சாப்பிட்டியான்னு கேட்டாங்க. உஸ்தாதுக்கு நிலைமையே சாப்பாடு இல்லை. தம்பி சாப்பிட்டியான்னு கேட்டோம்னா அவர் இல்லைன்னாரு. நீ சாப்பிடுப்பா. அவர் சாப்பிட்டு போயிட்டாரு. மாணவன் போனதுக்கு பிறகு அந்த அம்மா வந்தாங்களே பார்க்கணும். நாங்க சாப்பாட்டை ஒதுக்கி உங்களுக்கு கொடுத்தா நீங்க அந்த பையனை கொடுத்து ஷக்கீபுல் பல்கி ரஹ்மத்துல்லாஹி சொன்னார்கள், யார் கல்வியை தேடக்கூடியவருக்கு உணவு கொடுக்கிறாரோ உடனுக்குடன் அதற்கான கூலியை ரத்து வழங்கி விடுவார் என்று கல்வி நாயகம் சொல்லி இருக்கிறார். கூலி உடனுக்குடன் கிடைக்கும். சொல்லி முடிக்கிற அந்த நாட்டு மன்னர் அந்த வழியாக செல்கிறார். கடுமையான தாகம் மன்னருக்கு. தண்ணி கிடைக்குமான்னு கேட்டார். பக்கத்து வீடு ஷக்கீபுல் பல்கி வீடு. அங்கிருந்து தண்ணி வருது. தண்ணியை குடித்த மன்னர் கோப்பையை பார்த்தார். ஏழ்மையின் அடையாளம் தெரிகிறது. கோப்பையில் ஏழ்மையின் அடையாளம் தெரிகிறது. மன்னருக்கு நீர் கொடுத்த அந்த வீட்டில் ஏழ்மை இருக்கிறது என்று தெரிந்து கொண்டு ஒரு தங்க துண்டை தூக்கி கோப்பைக்குள்ள போட்டார். மன்னர் தங்க துண்டை போட்ட பின்னாடி வர்றாள் தங்கமும்
உங்களின் வாழ்க்கையை மனமாக்குவானார், உங்களின் வாழ்க்கையை மனமாக்குவானார் என்று வழக்குகள் பார்த்திருக்கிறார். அதனாலதான் பெரும்பாலான ஆம்சாக்களை நீங்க பாருங்க, ஆம்சா உருவாகிற இடத்துலையும் 400 பேர் வந்துருவாங்க. எந்த இன்ஜினியர் சவால் 6 மணிக்கு இருந்தாங்களா? எந்த இன்ஜினியர் சவால் தாஜத்தில் கேட்டதுக்கு பின்னாடி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களின் பரக்கத்தால் ஊரை செழிப்பாக்குகிறார். எவ்வளவு பெரிய வார்த்தை. 8வது, குர்ஆனை சங்கைப்படுத்தினால் அல்லாஹ் அவர்களை சங்கைப்படுத்துகிறார். குர்ஆனை கேவலப்படுத்தியவர்களை அல்லாஹ் கேவலப்படுத்துகிறார். யார் உலகத்திலே குர்ஆனை சங்கைப்படுத்துகிறார்களோ மறுமையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை சங்கைப்படுத்துகிறார். யார் கேவலப்படுத்துகிறார்களோ அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகத்திலேயே ஆயிரம் வரலாறுகள். குர்ஆனை எழுதிய காத்திபுல் வஹீ அப்துல்லாஹ் பின் சலஃப் குர்ஆனை கேவலப்படுத்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூமிக்கு உத்தரவிட்டார். பூமியை ஏற்றுக்கொண்டார். லா அகரத்துல் அர்த், பூமி இவரை ஏற்றுக்கொண்டார். பெருமானார் சொன்னது மதீனாவில். இவர் பயணம் பண்ணி போயிட்டாரு, சிரியாவில் இருக்கிறார், மூத்தா போனாரு. மதீனா எங்க இருக்கு, சிரியா எங்க இருக்கு? மூத்தா போய் அடக்கப்பட்ட பூமி தூக்கி எறிகிறது. வீட்டு அடக்கப்பட்ட தூக்கி எறிகிறது. குர்ஆனை கேவலப்படுத்தினால் குர்ஆனை சங்கைப்படுத்தக்கூடியவர்களாக, குர்ஆன் உடையவர்களை சங்கைப்படுத்தக்கூடியவர்களாக, குர்ஆன் உடையவர்களை மதிப்பவர்களாக. வரலாற்றில் ஒரு செய்தி ரொம்ப அழகான வரலாறு. மன்னர் அன்பாட்டி என்று அவர் வீட்டில் விருந்து இல்லாத நாளே கிடையாது. சவுதி அரேபியாவில் வாழ்ந்த மாமன்னர்களில் ஒருவர் அன்பாட்டி. எப்பயுமே விருந்து கொடுத்து கொண்டே இருப்பார். ஏழை எளியவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டாமா, கொடுக்க வேண்டாமா என்றெல்லாம் பேசுவார். நீ ஆட்சியில ஒருத்தே கூட பட்டியா கிடக்கூடாது, நீ ஆட்சியில ஒருத்தே கூட பட்டியா கிடக்கூடாது, விருந்து கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஒரு நாள் கனவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோன்றி, ஏழைகளுக்கு உணவு கொடுக்கிறாய், எனக்கு தர மாட்டீங்களான்னு கேட்டாங்க. ஏழைகளுக்கு உணவு கொடுக்கிறாய், எனக்கும் என் ரப்புக்கும் நீ உணவு தர மாட்டாயான்னு கேட்டாங்க. நாயகனுக்கு உணவா, உங்கள் ரப்புக்கு உணவா, என்ன சொல்லுகிறீர்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவிலே தோன்றி கனவிலே சொன்னார்கள், எனக்கும் என் ரப்புக்கும் என்றார். உலமாக்களுக்கும் ஹுஃபால்களுக்கும் யார் உணவு கொடுக்கிறார்களோ அவர்கள் எனக்கும் என் ரப்புக்கும் கொடுத்ததற்கு சமம் என்றார். அதுக்கு பின்னாடி தெரியாது அன்னையிலிருந்து வந்த கலாச்சாரம் எவ்வளவு நன்மை சாப்பிட வச்சு அந்த சபையை அலங்கரிக்கிற பண்பாடு இந்த இஸ்லாமிய தோற்றத்தில் வந்ததற்கு அன்புக்குரியவர்களை நினைப்பார்கள். 9வதாக குர்ஆனை நினைத்து பார்த்தல். குர்ஆனை பார்க்கிறதாக இருக்கிறேன், குர்ஆனை நினைத்து பார்த்தல். அதற்கு தாலீமே முதாக்கரா ஏற்கனவே குர்ஆனில் இருக்கிற விஷயங்களை எடுத்து தஃசீர் செய்து சொல்வதை பற்றி பெருமானார் சொல்லுகிற போது சொன்னார்கள், கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லம. உங்களிடையே சிறந்தவர் யார்? உலகத்திலேயே சிறந்தவர் யார்? கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லம. குர்ஆனை பற்றி கற்றுக் கொடுப்பவர். ஆனா இந்த சமுதாயம் கத்துக்கிறதுக்கு வர்றதா ரொம்ப யோசிச்சு எத்தனை நடிகைகள் இருக்கிறார்கள், நடிகைகளுக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்கிறது, எல்லாம் எங்களுக்கு அத்துமணி. ஆனால் குர்ஆன் மட்டும் தெரியாது. இன்னைக்கு சமுதாயத்தில் குர்ஆன் தெரியாததால் ஏற்பட்ட விளைவு என்ன தெரியுங்களா? முந்தா நேரத்தில் ஒருத்தர் ஏற்கை மசாலா கேட்கிறேன், அது எங்க வாட்ஸ்அப்லேயே வந்துருச்சு. வந்துருக்காங்க லாக்டவுன் போட போறாங்க. சரி, அதனால என்ன இல்ல தராவிகள் அறிவுக்கு பின்னாடியே வச்சிடலாம், தராவிகள் அறிவுக்கு பின்னாடியே வச்சிடலாம்.
பிரச்சனை இல்லை. அதோட சேர்த்து சும்மாவை ஞாயிற்றுக்கிழமை எதுக்கு எல்லாத்தையும் ஏற்றினாரு சும்மாவை ஞாயிற்றுக்கிழமை அப்ப அன்புக்குரியவர்களே, சமுதாயத்தினுடைய நிலை எப்படி இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்கிறோம். இதற்கு காரணம் நிறைவாக ஒரு ஆணின்படி அமல் செய்தார், ஒரே ஒரு வசனத்தின்படி அமல் செய்தார். 1066 ஒரே ஒரு வசனத்தின்படி அமல் செய்தார். அவன் சொர்க்கத்தை விட உயர்ந்தது அல்லாஹ்வுடைய லிகா. நேரடியாக ரப்புல் ஆலமீனை பார்க்கும் பாக்கியம் வேண்டாமா? இல்லையா? கலெக்டரை பார்க்கறதுக்கு அத்தனை இருக்குது, ஒரு நரகவாதியை பார்க்கறதுக்கு இல்லையா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை பார்க்கும் ஆற்றல் யாருக்கு கிடைக்கும் என்றால், அமல் செய்கிறார்களோ, குர்ஆனின்படி அமல் செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் வழங்குகிறான். இவ்வளவு ஆற்றல் நிறைந்த குர்ஆன் கேட்கும் போதே பூரிப்பாக இருக்கிறது. 417 வாரங்கள் நடந்திருக்கிறது. 417 வாரங்கள் இல்லையா ஓடி இருக்கிறது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய வாக்கியம் இந்த ஊருக்கு கிடைத்திருக்கிறது. இன்னைக்கு பெருவிழாவாக ஒரு திருவிழாவாக இந்த நிகழ்வை கொண்டாடுகிறது. நமக்கு உலகத்திலேயே இந்த மகத்துவம் தெரியாமல் இருக்கிறார்கள். வருகிற காலத்தில் அவர் மகத்துவம் தெரிந்தவர்களாக அல்லாஹ் இந்த குர்ஆனின் பொருட்டினார். இந்த ஊருக்கு எல்லா வகையான நலன்களையும் தந்திடுவானாக. தப்சீர் செய்து கொண்டிருக்கிற ஆலிப்பெருந்தவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீண்ட ஆயுளையும் நிறைந்த வளத்தையும் உயர்ந்த வாழ்வையும் குறைவற்ற செல்வத்தையும் வழங்கி கல்வி ஞானத்தை, தப்சீர் குறித்த கல்வி ஞானத்தை அள்ளி அள்ளி ரப்பல் ஆலமீன் வழங்க வேண்டும் என்று வாசிக்கிறேன். காரணமாக வீட்டில் பார்த்த ஏராளமான ஒரு நூலகத்தை சுமந்து அதில் இருக்கிற எல்லா கருத்துக்களையும் கொண்டு வந்து என் ஊர் மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று எண்ணி சொல்லிக் கொண்டிருக்கிறாரே இல்லையா? அவர் சந்தோஷமாக இருக்க வேண்டும் இருந்தால் இந்த ஊர் சந்தோஷமாக இருக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கபூல் செய்து அருள்வானாக என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறோம்.